எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஐடியலா இருப்பதால வரக்கூடிய பிரச்சனைகள். அது என்னங்க ஐடியலா இருக்கிறது அப்படின்னா, இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ங்க இது. பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐடியல்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த காலத்துல கையில ஒரு மொபைல் கொடுத்துட்டா போதுங்க. காலையில சாப்பாடுங்கயும் சாப்பிடறது கிடையாது, நைட்டு தூங்கணுமே அப்படின்றது அந்த தூக்கமும் வர்றது கிடையாது. ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு 24 மணி நேரமும் நம்ம மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னீங்கன்னா கூட மக்கள் அதையே பார்த்துட்டு அதுக்கு அடிபணிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஐடியலா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மூளைக்கும் சரி உடம்புக்கும் சரி ஐடியலா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ங்க. எப்ப உங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியலையோ அப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகளையே நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஒரே இடத்துல ஐடியலா உட்கார்ந்துட்டு டிவி பாக்குறதோ, மொபைல் பாக்குறதோ, புக்கு படிக்கிறதோ, எந்த வேலையுமே செய்யாம படுத்து தூங்குறதோ, இது எல்லாமே மனநல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சோ ஐடியலா இருக்கிறதால எனக்கு என்னென்ன மாதிரி பெரிய பிரச்சனைகளா வந்துட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம், உடம்புல சதை போடுங்க, வெயிட் கெயின் ஆகும். இந்த வெயிட் கெயின் ஆகிறது கூட பரவாயில்லன்னு இருக்கிறவங்கள கூட இருக்காங்க. ஆனா அது தவிர வேற என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐடியலாக இருப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். முதல் பிரச்சனை மனசோர்வு, அதாவது டிப்ரெஷன். ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு மூமெண்ட் இல்லாம நீங்க பண்ணும்போது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நம்மளால போக்கஸ் பண்ண முடியாதுங்க. என்னதான் நீங்க மொபைல இன்ட்ரெஸ்டா பார்த்தாலும் 30 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் தான் உங்களால ஓரளவு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈடுபாடு இல்லாம நீங்க அடுத்தது ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுதான் மனசோர்வோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எப்பவுமே ஈடுபாடு இல்லாம போகிறது, தனிமை உணர்வு அதிகமா இருக்கிறது, சோர்வு நிலை ரொம்ப அதிகமா இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, இது எல்லாமே மனசோர்வோட அறிகுறிகள். மனசோர்வு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியலா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களே வர வச்சுக்கிற மாதிரி. அடுத்தது பதட்டம். ஒரு இடத்துக்கு போகணும், காலையில 7 மணிக்குள்ள கிளம்பி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, நீங்க அந்த டைம்ல போனோம்னா முதல் நாள்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப லெஷரா எதுவுமே பண்ணாம அப்படியே ஐடியலா இருந்துட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா என்னோட பேனாவை காணும், என் ஃபைலை காணும், என் பேகை காணும்னு ஒரு விஷயத்துக்கும் தேடிட்டு பயங்கரமா பதட்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலற்ற நிலையில இருந்துட்டு திடீர்னு செயல்படும் போது பாத்தீங்க அப்படின்னா பதட்டம் அப்படின்றது நமக்கு உருவாகும். எப்ப நீங்க நீண்ட நேரம் செயலற்று இருக்கீங்களோ அப்ப உங்களோட பிரெயினோட பவர் எல்லாமே ட்ரைனா இருக்குங்க. உங்களுக்கு அதிகப்படியா எந்த விஷயமே மனசுல பதியாது. இதனாலதான் ஐடியலா இருக்கிறத குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளா அதிகமா வருவாங்க. நீங்க தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு புக்க படிச்சாலும் சரி, இல்ல யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஓய்வுன்னு நினைச்சிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனநிலை பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஏதாவது ஒரு எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒன்னத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கும், இல்ல ஏதாவது ஒண்ணு விஷயத்த பத்தி பயத்தை மூட்டிட்டு இருக்கும், இல்ல தேவையில்லாம கற்பனையை வளர்த்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் நம்ம மனதுல ஏற்படக்கூடிய சுச்சுவேஷனை யார் கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே தாங்க. எப்ப நீங்க ஐடியலா இருக்கீங்களோ அப்ப எதிர்மறை சிந்தனைகளோட ஓட்டம் அதிகமா இருக்கும். இது இல்லாம நம்ம சொன்ன மாதிரி உடல்நல பிரச்சனைகளை, ஒபேஸ், உடல் பருமன். கண்டிப்பா ஒரே இடத்துல உட்கார்ந்தீங்கன்னாவே கொழுப்பு ஃபார்ம் ஆகுங்க. கொழுப்பு ஃபார்ம் ஆனா உடல் பருமன் அதிகமாகும். இது இல்லாம என்ன பெரிய பிரச்சனைகள் வந்துட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய நோய். ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களோட இதயமும் சரியான ஒரு வேலை செய்யாம போயிடும். சதையோ இந்த தசை எலும்பு எல்லாமே பலவீனமாயி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஒர்க்கை அது குறைச்சிக்கிட்டே வரும். இது இல்லாம பாத்தீங்கன்னா சரியான ஒரு தூக்கமும் இல்லாம போயிடும். இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளும் உருவாகும். சரி, உடல்நல பிரச்சனைகள் கூட பரவாயில்ல, வேற எந்த மாதிரியான பிரச்சனைகளை இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் நிறைய ஃபார்ம் பண்ணுங்க. என்ன விதமான சமூக பிரச்சனை அப்படின்னா சோம்பேறித்தனம். எப்ப நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்களோ அப்ப செயல்பாட்டுல உங்களுக்கு கவனம் குறைஞ்சு போயிடுங்க. பிறர் பார்வையில பாத்தீங்கன்னா உங்களை பத்திய ஒரு மதிப்பு குறைஞ்சு போயிடும். இது ரெண்டுமே ஒரு லேசினஸ் ஃபீலிங்க கொண்டு வரும், மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் நீங்க ஒரு சோம்பேறி அப்படின்னு தெரியப்படுத்தும்.
ரெண்டாவது விஷயம் உறவுகளோட பாதிப்பு. என்னதான் நீங்க நல்லா படிச்சிருந்த ஆளா இருந்தாலும் ஐடியலா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் சரி ரிலேஷன்ஷிப்பும் சரி எதுவுமே உங்களுக்கு வராது. கொஞ்ச நாள்லயே எல்லாருமே உங்களை உதாசீனப்படுத்திட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ உறவுகளை நீங்க பேணி காக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களோட உறவுகள் பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா ஐடியலா இருக்கிற நேரத்தை குறைச்சுக்கணுங்க. மூணாவது விஷயம், எப்ப நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு லேசியா இருக்கீங்களோ அப்பயே சரி உங்களோட வருமானம் குறைஞ்சு போகும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த வேல்யூபிளான நேரத்தை நீங்க வீணாக்குறதால உங்க வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா எல்லாமே இழக்க வேண்டியதா இருக்குங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் திறமை என்னன்னு உங்களுக்கும் தெரியாம போயிடும், மத்தவங்களுக்கும் காட்டுறதுக்கு ஒரு வழி இல்லாமயே போயிடும். எப்ப நீங்க பயிற்சி இல்லாம இருக்கீங்களோ பழைய திறன்கள் இருந்தா கூட எல்லாமே ஒண்ணா குறைஞ்சு போயிடுங்க. எப்ப நமக்கு திறன்கள் குறைஞ்சு போகுதோ அப்பயே தன்னம்பிக்கையும் குறைஞ்சு போயிடும். ஒண்ணுமே சாதிக்கவே இல்லை, நம்ம பிறந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை அதிகரிக்கும். இதனாலதான் ஐடியலா இருக்கிறத கண்டிப்பா குறைச்சுக்கணுங்க. ஓய்வு அப்படின்றது நமக்கு அவசியமான ஒன்று. ஆனா அதையே கண்டினியூஸா எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு விட்டு எடுக்கிறதால பாத்தீங்கன்னா நம்மளோட மனம், உடல், சமூக ரீதியான நம்ம மேல இருக்கிற பார்வை எல்லாமே மாறக்கூடிய விஷயமா இருக்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.